ஹாய் மை ஃபேமிலி. இன்றைக்கி நான் என்ன டிஷ் கொண்டு வந்திருக்கிறேன்னா, என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி பண்ணுவேன்றத கருவாட்டு குழம்பு உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். ஒரு தவா அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் ஆயில் விட்டு 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் மிளகு எல்லாத்தையும் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணும். அதுக்கப்புறம் கார்லிக் கொஞ்சம் போட்டு அதையும் வதக்கிக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவைக்கு ஏற்ற மாதிரி தேங்காய் கொஞ்சம் எடுத்துக்கணும். அதையும் போட்டு இந்த ஆயிலில் நல்லா வதக்கிக்கணும். ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமேட்டுக்கு கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கணும். ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் அதை கொஞ்சம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு ஷிஃப்ட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா பேஸ்ட் பார்த்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். அது கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு மண் சட்டியில் தான் நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். மண் சட்டியை அடுப்பில் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கணும். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், கார்லிக், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் கத்திரிக்காய், இன்றைக்கி நான் சேர்க்குறது கத்திரிக்காய். அந்த கத்திரிக்காயை நல்லா கட் பண்ணி கழுவி எடுத்துக்கிட்டு அதையும் நல்லா எண்ணெயில் போட்டு வதக்கினதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் அதையும் போட்டு நல்லா வதக்கணும். அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா அந்த மசாலா வதக்கணும். அந்த மசாலா வதங்கினா தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். கொஞ்சம் தேவைன்னா எண்ணெயும் விட்டுக்கலாம். ஒரு கப்பு நான் வேக வச்ச மொச்சை எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கணும். தேவைக்கேற்ற உப்பு போட்டுக்கணும். அப்புறம் நான் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் அதில் கலந்து கொஞ்சம் ஒரு கப்பு தண்ணி எக்ஸ்ட்ரா விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். உப்பு போதுமானதை பார்த்துக்கணும். போட்டு அப்புறம் கருவாடு கழுவி வச்சுருக்கிற கருவாடை அதோடு சேர்த்துக்கணும். அப்புறம் புளி கொஞ்சம் சேர்த்துக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டு ஓரளவுக்கு சுண்டதுக்கப்புறமேட்டுக்கு எடுத்து வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.